بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் இந்த உம்மத்தின் மீது நபியின் நேசம் என்கிற தலைப்பில் சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அறியவிருக்கிறோம். நபியின் நேசத்தோடு இந்த உம்மத்தை கட்டி போடுகிற போதுதான் அந்த உம்மத் சீரான இஸ்லாமிய பாதையில் பயணிக்கும். இன்றைக்கு இந்த உம்மத் நபியின் நேசத்தை தன்னுடைய வாழ்வின் ஒரு மிக பெரும் அங்கமாக கருதாமல் செல்லுகிறதோ அது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகளையே விட்டுவிட்டு போவதற்கு சமமாக ஆகிவிடும். வாழ்க்கையில் எந்த அம்சங்களாக இருந்தாலும் சரி, உதாரணமா இன்றைக்கு நாம் 2024 ஆண்டிற்கு விடை கொடுத்து விட்டு 2025 ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த புத்த ஆண்டு அல்லது புதிய ஆண்டு வந்தவுடனேயே வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வது அல்லது அதை ஒரு விழாவாக கொண்டாடுவது அல்லது இந்த புத்தாண்டில் நான் ஒரு புதிய தீர்மானத்தினுடைய வாழ்க்கைக்கு எடுக்கப் போகிறேன் என்று கூறிக்கொள்வது அல்லது ஏதேனும் புதிய விஷயத்தை நான் செய்வேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொள்வது, நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுவது அல்லது புத்தாண்டை முன்னிட்டு யாரிடமாவது அடம் பிடித்து ட்ரீட் வைக்க சொல்லி அதிலே கலந்து கொள்வது, வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொள்வது, இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை சமூகத்தில் இதை யார் செய்யும் போதும் மார்க்கத்தில் ஆர்வலர்கள் என்று சில பேர் இருப்பார்கள் அல்லவா, அவங்க என்ன செய்வாங்க? வழக்கம் போல புத்தாண்டு இஸ்லாத்தில் கூடாது, புத்தாண்டு ஹராம், வாழ்த்து சொல்வது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் இது சமூகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். புத்தாண்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம செலிப்ரேட் பண்றதுல என்ன இருக்கு? நம்ம ஏன் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வது அல்லது புத்தாண்டை கொண்டாடுவது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஏன் இந்த முஸ்லிம்கள் ரொம்ப அடிப்படைவாதத்தோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு யார் நினைக்கிறா? முஸ்லீம்கள் நினைக்கிறேன். எந்த நான் முஸ்லீமோ நம்ம புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லும் போது என்ன செய்யறது இல்ல, அவங்க யாரும் கண்டிக்கிறது இல்லை. நீங்க நன்றாக சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் பதிவேற்றப்படும் போது நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு தனித்துவமான பாதையில் போகிறார்கள், தனி பாதையில் அல்ல. தனிமைக்கும் தனித்துவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? தனிமையாக செல்வதற்கும் தனித்துவத்தோடு செல்வதற்கும் இமாலய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள பல பேரால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நபியினுடைய சுன்னாவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இந்த அஹ்லு சுன்னாவிலே இருக்கக்கூடிய இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இது போன்ற விஷயங்களில் இன்னும் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு வரவில்லை. அப்படிதானே? உதாரணமா இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்றது கூட ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களுடைய காணொலி அல்லது அவர்களுடைய ஃபத்வா அல்லது அதற்கு முன்பு இருந்த அறிஞர்களுடைய மார்க்க தீர்ப்புகள் இதெல்லாம் பகிர்ந்துதான் இதை கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஏன் 2025 என்று சொல்லும் போது அது என்னது? கிபி 2025 ஆமாவா இல்லையா?
2025 போது அது என்னதுங்க? கிபி. கிபின்னா என்னது? அப்ப யாரோட இது சம்பந்தப்படுது? அப்ப இது எப்படி நீங்க இது இட்ஸ் a common day எப்படி நீங்க சொல்ல முடியும்? 2025 வரும்போது அதுல தெளிவா வருது. என்னன்னு வருது? கிறிஸ்துவுக்கு பின். அது சரியா தவறா, சரியான ஆண்டைத்தான் அவர்கள் சொல்கிறார்களா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல இப்படி ஒரு புத்தாண்டு என்கிற ஒரு விஷயத்தை சமூகத்திலே ஒரு செலிப்ரேஷனுக்குரிய, ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு அம்சமாக அது மக்களால் அங்கீகரிக்கப்படுகிற போது, ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது அதனுடைய பின்னணியில் உள்ள விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பவும் பட்டவர்த்தனமாக ஒரு மதத்தின் அடையாளமாக இருப்பதுதான், பட் அது கொண்டாட்டத்திற்குரியதாக இருக்கும்போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். மக்கள் எல்லாருமே எதற்கு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றால், கொண்டாட்டத்திற்கு இன்றைக்கு மக்கள் அடிமை. அதனாலதான் வீட்டில் அன்றாடம் கொண்டாட வேண்டிய அம்மாவை என்றைக்குமே கொண்டாடாமல் வருடத்திற்கு ஒரு நாள் மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். அம்மாவா இல்லையா? தனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை எப்போதும் மதிக்க வேண்டிய மக்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காமல் வருடத்திற்கு ஒரு நாள் மே 1ஆம் தேதி வந்துவிட்டால் தொழிலாளர்கள் தினம் என்று வைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படி தொழிலாளர்கள் தினம், அன்னையர் தினம் என்று ஆரம்பித்த நாட்கள் இன்றைக்கு காலண்டரை நாம் புரட்டி பார்த்தால் வருடத்திற்கு 365 நாட்களும் என்ன செய்யப்படுது? யாருக்காவது ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. அப்படியே நாட்கள் இல்லை என்றால் நோ ப்ராப்ளம், அந்த ஏரியால இந்த நாளை நீ வச்சுக்கோ, இந்த ஏரியால நான் வைத்துக் கொள்கிறேன் என்று ஒரே நாள் 2 கொண்டாட்டங்களுக்கு கூட என்ன செய்யப்படுகிறது? பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அப்ப அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமியமாக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நமக்கு கொண்டாட்டங்கிறது இதுதான், 2 தான். நமக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்படிதான் ஆஷுரா நோன்பை குறித்து கூட சொல்லும் போது எப்படி அல்லாஹ்வின் தூதருக்கு அது அறிமுகப்படுத்தப்படுகிறது? அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நாள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மகத்துவப்படுத்தக்கூடிய அல்லது கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாட்டத்தில் இருந்து தவிர்த்து, மூசா நபி அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இன்னும் சொல்ல போனா அவங்கள விட நமக்குத்தான் ரொம்ப சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் நோன்பை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தாக்கினார்களே தவிர எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கல? கொண்டாட்டத்தை அங்கீகரிக்கல. ஆனா இதை யார் ஏற்றுக்கொள்வது? அதுதான் பிரச்சனை. இதை ஏற்றுக்கொள்வது யார்? நபி, நபியினுடைய சுன்னா, நபியின் நேசம் அப்படின்னு யார் பயணிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம எல்லாம் அப்படியே தேசிய நீரோடையில கலந்து என்ன பண்ணிருவீங்க? தேசிய நீரோடையில கலந்து, தேசிய நீரோடையில நம்ம கலக்க முடியுமா? முதல்ல எது தேசிய நீரோடைன்னே யாருக்கும் தெரியல. அப்ப அதனால நண்பார்ந்த சகோதரர்களே, இந்த உம்மத்தை கட்டமைப்பதற்கும் இந்த உம்மத்தை கட்டி அணைப்பதற்கும் அல்லது இந்த உம்மத்தை சரியான முறையில் கட்டுப்பாடுக்குரிய ஒரு கூட்டமாக ஆக்குவதற்கு ஒரே வழியும் ஒரே தீர்வும் நபியின் நேசம் மட்டும்தான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை இறக்கிய அதே வேளையில் அந்த வேதத்தை போதிப்பதற்கு, அந்த வேதத்தை எடுத்துச் சொல்வதற்கு, தன்னுடைய வஹி என்கிற இறை செய்தியை எத்தி வைப்பதற்கு ஒவ்வொரு காலத்திற்கும் அல்லாஹு அஸ்ஸ வஜல் தூதரை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு சில கட்டம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், முந்தைய வேதம் அப்படியே அமுல்ல இருக்கும், ஆனா அதை எடுத்து சொல்வதற்கு யார் வருவா? இன்னொரு தூதர் வருவார். அப்ப இந்த உம்மத்தில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யல? தூதரை பிரிக்கவே இல்லை. இந்த உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அல்லாஹுக்கு விருப்பமான ஒப்பான ஒரு வாழ்க்கையில் அவர்களை நிலைப்படுத்துவதற்கும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கையில் அவர்களை உருவாக்குவதற்கும் கொள்கை சார்ந்த ஒரு நெறியில் அவர்களை பயணிக்க வைப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதரை தான் ஒரு முக்கியமான ஒரு உபகரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்தே வைத்திருக்கிறார். அதனாலதான் மார்க்கத்தின் எல்லா விஷயங்களும் இந்த நபியோடு சம்பந்தப்படுகிறது. நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் யார்? இஸ்லாமிய ஷரீஅத் படி அவன் ஒரு காஃபிர், அவன் மார்க்கத்தை புறக்கணித்தவன் ஆவான். நபியின் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இறுதி நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யாராவது ஒருவர் சொன்னால் அவன் இஸ்லாமிய சமூகத்திலேயே இருந்தாலும் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ நபியின் நேசம் என்பது சகோதரர்களே இந்த உம்மத்திற்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வளரும் இளம் தலைமுறைக்கு அடிக்கடி நாம் போதிக்க வேண்டியது இந்த நபியினுடைய வாழ்க்கை குறித்து தான். இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர பெரும்பாலும் நபியின் வழியை விட்டுவிட்டு அவர்களுக்கு விருப்பமான வேறொரு வழிகளிலே போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை குறித்து நமக்கு எப்படி சொல்கிறான்? லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்கள் இனத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். இதுதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த உலகத்தை பராமரிப்பதற்கும் இந்த உலகத்திலே பல விஷயங்கள் சரியாக செயல்படுவதற்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? வானவர்களை நியமித்திருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஆனா நமக்கு ஒரு தூதுவர் என்று அனுப்பப்பட வேண்டும் என்கிற நாட்டத்திலே அல்லாஹ் என்ன செய்யல? ஒரு வானவரை தூதுவராக அனுப்பவில்லை. உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதுவராக அனுப்புகிறான். ஏன்? ஒரு வானவர் அனுப்பப்பட்டால், ஒரு வானவர் மார்க்கத்தினுடைய விஷயங்களை நமக்கு போதித்தால், அல்லது ஒரு வானவர் மார்க்கத்தை 100% பின்பற்றினாலும் மனிதர்கள் எல்லோரும் ரொம்ப இலகுவாக சொல்லிவிடுவார்கள், அவர் ஒரு மலக்கு, அவர் ஒரு வானவர், அதனால அவர் தூய்மையாக வாழ்ந்துட்டாரு, மனுஷனா இருந்தாதான் மனிதர்களுடைய பிரச்சனை தெரியும் என்று சொல்லி அப்படியே நேக்கான வந்துருவாங்க. அப்ப அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒரு தூதரை அனுப்பும் போது எப்படி சொல்லுகிறான்? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். உங்களை போன்றே தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு தூதுவர், உங்களை போன்றே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகளை பெற்றவர், உங்களை போன்றே ரத்தமும் சதையும் கொண்டவர், உங்களை போன்றே உருவ அமைப்பை கொண்டவர். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். ஆனா இந்த தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுத்திருக்கிறான்? இந்த தூதருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறான்? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தருகிற எல்லாமே அவருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த தூதர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷரியத்தாக தந்திருக்கிறார் என்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார் என்றால், அது உங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது என்பதில் உங்களை விட அவர் கவனமாக இருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய எல்லா விஷயமும் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், மூமின்களாகிய இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் மீது பேரார்வம் கொண்டிருக்கிறார். ரഊஃபுன் ரஹீம், இரக்க குணமுடையவராகவும் மிக பெரும் அன்பு கொண்டவருமாயிருக்கிறார். தூதருக்கும் இந்த சமூகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த இணைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தூரம் வலிமைப்படுத்துகிறான் என்றால், தன்னுடைய அஸ்மா சிஃபாத் அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக இருக்கக்கூடிய ரഊஃப் என்பதும் ரஹீம் என்பதும் யாருடைய பேர்? யாருடைய பேர் தான்? அல்லாஹ்வுடைய பேர். ஆனா இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வுடைய பேர் இது ஒண்ணும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அர் ரഊஃப் எனும்போது அதற்கு வேற அர்த்தம், அல்லாஹ் அர் ரஹீம் எனும்போது அதற்கு வேற அர்த்தம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த உம்மத்திற்கும் இந்த தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இணைப்பையும் பிணைப்பையும் அல்லாஹ் எந்த அளவிற்கு வலிமைப்படுத்துகிறான்? தனக்கு பெயர்களாக அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதில் இருக்கக்கூடிய 2 பெயர்களை கொடுக்கிறான். ரഊஃப், இவர் மிகப்பெரிய பரிவு காட்டக்கூடியவராக, அன்பு காட்டக்கூடியவராக, பாசம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ரஹீம், மேலும் இரக்கம் கொண்டவராக, கருணை கொண்டவராக இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து இந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்லுவதைத்தான் நீங்க கவனிக்கணும். ஃபைன் தவல்லவ், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் புறக்கணித்து விட்டார். எப்படி? இந்த தூதரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்துவேன் என்கிற நிலைக்கு நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டால், ஃபகுல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை என்று வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் யாருமே இல்லை, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் முழு பொறுப்பையும் சாட்டுகிறேன், வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அவன் மகத்துவமிக்க அர்ஷின் அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு நபியே நீங்க சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? நாம் நேர்பட, நம்முடைய வாழ்க்கை சீர்பட, நம்முடைய இந்த சந்ததிகளுடைய வாழ்க்கை சரிபட, எல்லாத்துக்குமே சகோதரர்களே நபியின் வாழ்க்கை தான் தேவைப்படுகிறது. நபியினுடைய வாழ்க்கை, நபியினுடைய வரலாறு, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய குணநலன்கள், நபியினுடைய ஒழுக்க மேம்பாடுகள், நபியினுடைய நடவடிக்கைகள், நபியினுடைய நடத்தைகள், அதை ஆழமாக நாம் புரிந்து உணர்ந்து தெளிந்து தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையும், அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆசையும் எப்போது நம்மிடத்திலே வருகிறதோ நாம் எந்த கலாச்சாரத்திற்கும் உட்புகுந்து விடுவோம். நம்மளை இந்த நியூ இயர்லாம் பாதிக்காது. நபியின் நேசம், நபியின் சுன்னாவை நீங்க முன்னாடி வைக்கும் போது தமிழ் புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, இப்படியே ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு புத்தாண்டை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் உலகத்தில் 1000 மொழிகள் இருக்கும். அப்ப 1000 புத்தாண்டுகளை நாங்க கொண்டாடணுமா? என்னையா உங்க லாஜிக்கு? இந்தியாவிலே பிறந்து விட்டோம், சரி தமிழ் புத்தாண்டு, ஆங்கில, இப்படியே இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜ் ஒவ்வொருத்தரும் பின்பற்றுறோம். இப்ப நான் ஒரு லாங்குவேஜ் மொழியை சேர்ந்தவன், என் மனைவி ஒரு மொழியை சேர்ந்தவள், என் தாய் தந்தை இன்னொரு மொழியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாங்க எடுத்துக்கிட்டா
எத்தனை புத்தாண்டுகளை நாங்கள் கொண்டாடுவது? அப்போ என் அன்பார்ந்தவர்களே, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, அல்லது எந்த பெயரிலே வந்தாலும் சரி, கொண்டாட்டம் என்பது எங்களுக்கு கிடையாது. அதை நாங்கள் கொண்டாட்டத்திற்குரிய ஒரு தினமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற இந்த ஹிக்மாவை, இப்படிப்பட்ட ஒரு பாலிசியை எப்போது நாம் இலகுவாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா, நபியின் சுன்னாவுக்குரியவர்கள் நாங்கள். எப்படியாப்பட்ட நபி, அந்த நபிக்குரிய சிறப்பு என்ன, இந்த நபிக்குரிய மேன்மை என்ன, இந்த நபி இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார், இந்த நபி இந்த உம்மத்திற்காக செய்த தியாகங்கள் என்ன, 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். உலகத்தில் இப்படி யாராவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? நிறைய பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், நிறைய பேர் சிறைப்பட்டிருக்கிறார்கள், சொல்லனா துயரங்களை அடைந்திருக்கிறார்கள், பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். சமூகத்திலே சில புரட்சிகளை உண்டாக்க, சமூகத்திலே சில பகுத்தறிவு கருத்துக்களை புகுத்த, சமூகத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்த எத்தனையோ கல்லடிகளையும் சொல்லடிகளையும் வாங்கிய தலைவர்கள் எவ்வளவோ பேர் உண்டு. ஆனால் அவர்கள் யாரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 100% தூய்மையானவர்களாக வாழ்ந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தின் எந்த பலனும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த அங்கீகாரமும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த பதவியும் வேண்டாம் என்று இருந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தில் தன்னை புகழக்கூடிய, தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்காமல் இல்லை. அவர்கள் யாரும் இந்த உலகத்தில் எனக்கு ஆட்சி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், அங்கீகாரம் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கவில்லை. அவர்கள் உலக ரீதியான ஏதோ ஒரு காரணத்திற்காக போராடினார்கள். அந்த போராட்டமே அவர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு போதையாக மாறியது. அந்த போராட்டம் அவர்களுக்கு வாழ்க்கையில் விருப்பத்திற்குரிய ஒன்றாக மாறியது எனும் போது, அந்த போராட்ட பாதையில் அவர்கள் தீவிரமாக இறங்கி இருந்திருக்கலாம். அதற்காக பல கல்லடிகளையும் சொல்லடிகளையும் பட்டிருக்கலாம். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, தான் நினைத்ததை சாதிப்பதற்கு ஏன் சிறைச்சாலைகளை கூட அவர்கள் ஏற்றிருக்கலாம். ஆனா நம்ம நபியினுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அவர் தனி வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையும் பிரிச்சு வைக்கல. கொள்கை சீர்த ரீதியான வாழ்க்கையையும் ஒழுக்க ரீதியான வாழ்க்கையையும் அவர் தனித்தனி டிராக்ல வைக்கல. சித்தாந்தத்திற்காக ஒரு வாழ்க்கை, சிந்தனைக்காக ஒரு வாழ்க்கை என்றவர் வாழவில்லை. அவருடைய சிந்தனை எதுவாக இருந்ததோ அதுவேதான் அவருடைய சித்தாந்தமாகவும் இருந்தது. அவருடைய கொள்கை எதுவாகவோ இருந்ததோ அதுதான் அவருடைய கோட்பாடாகவும் இருந்தது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதுதான் அவருடைய பொது வாழ்க்கையாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட நபி சகோதரர்களே, நம்முடைய இதயத்திற்குள் இருதயத்திற்குள் இரண்டரை கலந்து விட வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை பற்றி அறிஞர்கள் சொல்லும் போது எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறார்கள். அந்த நபி குழந்தைகளுக்கு ஆரம்பித்து, இளைஞர்களுக்கு ஆரம்பித்து, வாலிபர்களுக்கு ஆரம்பித்து, திருமணமானவர்களுக்கு ஆரம்பித்து, வயதானவர்களுக்காக வரை அந்த நபி செய்யாத சேவையே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நினைப்பீர்கள் இந்த நபி குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த நபி வாலிபர்களோடு இளைஞர்களோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படித்து பார்த்தால் நாம் நினைப்போம், ஆஹா, இந்த நபி முழுக்க முழுக்க இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வரலாற்றை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் தூய்மையே எந்த புரட்சியாளருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாது. எந்த புரட்சியாளராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரே ஒரு துறையை அவர்கள் எடுப்பார்கள். ஒரே ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த துறைக்குள் அவர்களால் என்ன சாதிக்க முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எவ்வளவு தூரம் உயர முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியுமோ அதைத்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஒரு சமூகம் சாதிய பாகுபாடுகளால் பாதிக்கப்படுகிறதா, அதற்கு எதிராக ஒருவர் களம் காணுகிறாரா, அதில் என்ன மாதிரியான சீர்திருத்தத்தை அவர்களால் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவார். அவ்வளவுதான். அது பாராட்டத்தக்கதுதான், ஆனால் போற்றத்தக்கதல்ல. போற்றத்தக்கது எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மட்டும்தான். ஏன்? அவர் மனித வாழ்க்கைக்கு, மனித குலத்திற்கு தேவையான எல்லா துறைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை பாருங்கள். உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். உசாமா இப்னு ஸைத் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய புனைப்பெயரை பற்றி சொல்லும் போது ஹிப்புன் நபி என்கிறார்கள். நபியின் செல்லப்பிள்ளை அல்லது நபியின் நேசத்திற்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தூக்கி கொஞ்சுவார்கள், தன்னுடைய தொடையின் மீது என்னை அமர வைப்பார்கள், இன்னொரு தொடையில் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை அமர வைப்பார்கள்,
பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரை என்ன செய்வாங்க, கட்டி அணைப்பார்கள். அதற்கடுத்து ஒரு துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் இந்த இருவர் மீதும் இரக்கம் காட்டுவாயாக, ஃபஇன்னி அர்ஹமுஹுமா, நானும் அந்த இருவர் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்கிறேன். இது ஒரு சாம்பிள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் போனால் சிறுவர்களை பார்ப்பார்கள், அவர்களை பார்த்து சிரிப்பார்கள், புன்னகை பூப்பார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், அவர்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் தொலை தூரத்திலே இப்படி பின்னாடி இருக்கக்கூடிய சஃப்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்து பள்ளிவாசல் இப்படி மாடிப்படி பள்ளிவாசல்கள் அல்ல. கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம ஜென்ஸுக்கு கொடுத்துருவோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேடிஸ் கொடுத்துருவோம், அப்படியா இல்ல. ஆரம்ப சஃப்கள் ஆண்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சஃப்கள் பெண்களுக்காகவும் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கொஞ்ச நேரம் தொழுகையை நீட்டி தொழலாம் என்கிற எண்ணத்திலே நான் ஓத ஆரம்பிப்பேன். பின்னாடி இருக்கிற ஒரு குழந்தையின் அழுகுரல் என் காதில் விழுந்தவுடன் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்வேன். இதுதான் முன்மாதிரி, இதுதான் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு ஒருவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற பெயரிலே உள்ள நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக இருந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை தூக்கி வைத்து கொஞ்சுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள். அதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். பார்த்து விட்டு சொல்கிறார், எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, ஆனா ஒருத்தருக்கு கூட நான் ஒரு நாள் கூட முத்தம் கொடுத்ததே இல்லை. அப்படி நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நிறைய முத்தம் கொடுக்கிறோம். ஆனா நீங்க அந்த சமூகத்தை அறியணும். அது எப்படியாப்பட்ட சமூகம்? குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது, குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதெல்லாம் அவர்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்ததல்ல. மது குடிக்க வேண்டும், போர் புரிய வேண்டும், தங்களுடைய குடும்ப கதைகளை, குடும்ப பெருமைகளை பேச வேண்டும். இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்காகவே இருந்தது. இன்னைக்கு நமக்கு குழந்தைகளை கொஞ்சுவது ஒரு பொழுதுபோக்கு. கொஞ்ச நேரம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்? குழந்தைகளோடு விளையாடுகிறோம், குழந்தைகளை கொஞ்சுகிறோம், குழந்தைகளை தூக்கி முத்தமிடுகிறோம், குழந்தைகளை வண்டியில் வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் சுத்துகிறோம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையின் பொழுதுபோக்கின் ஒரு அம்சமாக இது. ஆனால் அன்றைக்கு இருந்த ஐயாமுல் ஜாஹிலியாவிலே அறியாமை காலத்தில் உள்ள அரபுகளுடைய பொழுதுபோக்குங்கிறது எப்படி இருந்துச்சு? அவர்களுடைய பொழுதுபோக்கு என்பது மது குடிக்க வேண்டும், மது பரிமாறப்பட வேண்டும், போர்களில் ஈடுபட வேண்டும், போர்கள் குறித்த கவிதைகள் பாட வேண்டும், குடும்ப பெருமைகள், இதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்கு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு சொசைட்டில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெத்த பிள்ளை கூட கிடையாது, பெத்த பிள்ளை பேர பிள்ளை எடுத்து கொஞ்சம் போது அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, நான் ஒரு ஆளுக்கு கூட ஒரு வாட்டியும் முத்தமே கொடுத்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெரியவர்களுக்கு யார் மரியாதை செலுத்தவில்லையோ, சிறுவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அப்போ சிறுவர்கள் மீது நீங்கள் காட்டுகிற இரக்கம் என்பது அவர்களை தூக்கி வச்சு கொஞ்சணும், அவர்களுக்கு முத்தம் கொடுக்கணும். அப்ப யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர் நலன் குறித்து என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள், சிறுவர் நலன் குறித்து என்னென்ன சீர்திருத்தங்களை பண்ணி இருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகள் நலன்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அக்கறை காட்டி இருக்கிறார்கள். சிறுவர் சிறுமிகளின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நலன், அக்கறை இருந்ததனால் தான் அன்றைக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த மாபாதக செயலிலிருந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சி என்றால், வஅதுல் பனாத். வஅதுல் பனாத்னா என்னது? அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அதை எதிர்த்து களம் கண்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த உடன் சகோதரர்களே, அந்த மார்க்கத்தை ஏற்காதவர்கள் கூட ஒரு பெண் குழந்தையை அந்த சமூகத்திலே புதைத்ததாக ஒரு குறிப்பை பார்க்க முடியல. அதாவது நீங்க யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த புரட்சி எந்த அளவிற்கு எல்லாரையும் ஈர்த்தது, ஏற்றது என்றால், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, ஏற்காதவர்கள் கூட அந்த சமூக குற்றங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். இதுதான் புரட்சி. இங்க புரட்சிங்கிறது சமூகத்தில் எப்படி இருக்கு? இப்ப நான் ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறேன், நான் ஒரு கொள்கையை சொல்கிறேன், அந்த கொள்கையில் பகுத்தறிவு இருக்கிறது, அந்த கொள்கையிலே மிகப்பெரிய சமூக முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்றால், என்னை யார் தலைவனாக ஏற்றுக்கொண்டாரோ, என்னை யார் அவருடைய சித்தாந்தத்தின் ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டாரோ அவர் என்னை பின்பற்றலாம், அவர் நான் சொல்வதை கேட்கலாம். இத்தனை மணிக்கு கொடியேற்றுங்கள் என்றால் இத்தனை மணிக்கு கொடியேற்றுவார்கள். கொரோனா வந்த காலத்திலே எல்லாரும் மாடி மீது ஏறி நின்று கையில 2 தட்டுகளை வைத்து டிங்கு 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 என்று அடி அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். ஒரு புரட்சிகரமான கருத்து. ஆமாவா இல்லையாங்க? சும்மா சொல்றேன்னா உண்மையை சொல்றேனா? ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மருந்து. இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு புரட்சிகரமான கருத்தை எந்த புரட்சியாளருமே சொல்லியிருக்க மாட்டார். கொரோனாவை ஒழிப்பதற்கு எல்லோரும் மாடியிலே ஏறி நின்று கையிலே 2 தட்டுகளை பாத்திரங்களை வைத்துக் கொண்டு டிங்கு 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 என்று அடியுங்கள் என்றார். உடனே அவரை ஏற்றுக்கொண்ட லட்சோப லட்ச மக்கள்
தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவர்கள், அப்படிதானா, திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு துறையிலே உள்ள பெரும் பெரும் ஜாம்பவான்கள் நட்சத்திரங்கள், அப்படிதானா, எல்லாரும் ஏறி நடிக்கிறான். நம்ம யாராவது அடிச்சோமா? நீங்க யாராவது அடிச்சீங்களா? ஏன்? நாம் அவரை சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆமாவா இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சித்தாந்த கருத்துக்கள் நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? இஸ்லாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகி, நபித்துவமாக அவர் நபியாக அனுப்பப்பட்டு சமூகத்திற்கு பிரச்சார கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தவுடன் இந்த குறைஷி கூட்டத்தில், இந்த ஒரு குடும்பத்தில் தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையை ஒருவர் உயிரோடு புதைத்தார் அப்படின்னு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இதுதான் புரட்சி. அப்ப இப்படியாப்பட்ட நபி நம்ம கிட்ட இருக்கும்போது அவருடைய கலாச்சாரத்தை விட்டு விட்டு வேறு எந்த கலாச்சாரத்தை நாங்க பின்பற்ற முடியும்? அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பாட்டை தந்திருக்கிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்னும் போது அந்த நபியின் பாதையில் தான் நாங்கள் பிரயாணம் செய்வோம். அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது? எங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டத்தினால் பலருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கிறோம், அப்படிதானா? இந்தியாவிலே சென்னை போன்ற பெருநகரங்களிலே அல்லது பெங்களூரு, மும்பை போன்ற பெருநகரங்களிலே 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் எப்படியாப்பட்ட ரகளைகள் நடக்கும் என்பது அந்த தெருவோரங்களில் இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த ஹைவேக்களில் கொஞ்சம் பயணம் செய்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். மது விற்பனை மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு வியாபாரம் நடக்குது. அப்ப அதுல இருந்தே தெரியலையா இது ஒரு சமூக சீர்கேடுன்னு? காதலர்கள் தங்களுக்கு இடையில் பாலியல் ரீதியாக தங்களுடைய கற்பை கெடுத்துக் கொள்ளக்கூடிய பெரும்பான்மையான நிகழ்வுகள் அங்கேதான் நடக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகிறது, ஆதாரங்கள் சொல்லுகிறது. அப்ப அது போதாதா? இது ஒரு சீர்கேடுன்னு சொல்லி காசை விரயமாக்குவது, கரியாக்குவது, ஹாப்பி நியூ இயர் யாருக்கு சொல்லுகிறீர்கள் என்றுதான் புரியவில்லை சகோதரர்களே. இப்போ ஒரு தலைவர் வருகிறார், அவரை வரவேற்பதற்கு நம்ம தலைவர் பேரை போட்டு வருக வருகன்னு சொல்றோம்னா ஓகே, நம்ம வி ஆர் வெல்கமிங் ஹிம். அப்ப அந்த தலைவர் ஓகே, நம்ம தொண்டர்கள்லாம் நம்மளை வரவேற்கிறாங்க எழுதுறீங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. யாருக்கு எழுதுகிறாய் நீ ஹாப்பி நியூ இயர் என்று? நியூ இயர் பார்க்குமா? நியூ இயர் நான் வந்திருக்கிறேன், என்னை எல்லோரும் ஹாப்பி ஹாப்பி என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு நியூ இயர் சொல்லுமா? யாருக்காக நீங்கள் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறீர்கள் என்றே தெரியவில்லையே. அப்போ ஒரு அர்த்தமில்லாத ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாமிய மக்களும் அதில் ஆர்வத்தோடு இன்றைக்கு பங்கெடுத்து தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் விரயம் செய்து கொண்டு அதற்காக வேண்டி பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை சமூகத்திலே புகுத்துகிறார்கள் எனும் போது எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இதை செய்யாதீங்க அப்படின்னு ஆர்வத்தோடு சில இஸ்லாமிய ஆர்வலர்கள் மார்க்க தீர்ப்புகளை போடும்போது அதை கொச்சைப்படுத்துவது, அதை விமர்சிப்பதெல்லாம் சரியல்ல சகோதரர்களே. நம்ம அதுல இருந்து விலகிக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அதை கண்டிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்கள ஆர்வம் ஊட்டணும், உற்சாகப்படுத்தணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குழந்தைகள் நலன் ஆரம்பித்து, சரி குழந்தைகள் அப்படியே வளர்ந்து வாலிபனா வர்றான். அவனுடைய சிந்தனையில், அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆளுமை எப்படி இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ். ஒரு செய்தி ஒன்று வருகிறது சகோதரர்களே. அதாவது புகாரி முஸ்லிம்ல வருது, மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்கிற ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார். இவங்க எல்லாம் யாருன்னா, அதாவது நடுவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட வராங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோம், நாங்கள் எல்லாம் ஒரே வயதொத்த இளைஞர்களாக இருந்தோம். ஷபபத்துன் முத்தகாரபூன், ஒரே வயதொத்த இளைஞர்கள். என்னப்பா ஒரே வயதொத்த இளைஞர்கள்? இவருக்கு 20, அவருக்கு 21, இவருக்கு 22, இவருக்கு 19 இப்படின்னு இருக்கும்போது இவங்க எல்லாம் யாரு? ஷபபத்துன் முத்தகாரபூன், சம வயதுள்ள இளைஞர்களாக இருந்தோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சுமார் 20 இரவுகள் தங்கினோம். எத்தனை நாள் தங்கினோம்? 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தங்கினோம். இந்த 20 நாட்களும் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரகீகா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்க குணம் கொண்டவராகவும் மென்மையானவராகவும் எங்களோடு இருந்தார். எந்த தலைவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகோதரர்களே, அவர்கள் மேடையில் பேசுவதை வைத்து மாத்திரம் தெரிந்து கொள்ள முடியாது. மேடையில் பேசும்போது இனிக்க தான் பேசுவாங்க. அவங்களோட நீங்க டிராவல் பண்ணி பார்க்கணும், அவங்களோட ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணி பார்க்கணும். அப்பதான் தெரியும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மறுபக்கம் என்பது ஒன்று இருக்கும். யாராக இருந்தாலும் சமூகத்திலே எவ்வளவு பெரிய புரட்சியாளர் அல்லது எவ்வளவு பெரிய பகுத்தறிவாளர் என்று அறியப்பட்ட எந்த தலைவராக இருந்தாலும் அந்த தலைவரோடு தனிமையில் தங்கியவர்கள்
அந்த தலைவரோடு பிரயாணம் செய்தவர்கள் நிச்சயம் அவர்களிடத்திலே ஒரு 10 குறைகளை பார்க்காவிட்டாலும் ஒரு 2-3 குறைகளாகவும் பார்ப்பார்கள். யாரும் அதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இருந்தார், இளைஞர்களை கட்டி போடுகிற எப்படிப்பட்ட ஒரு கவர்ந்திழுக்கும் தலைவராக இருந்தார். 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம். அந்த 20 நாட்களும் அல்லாஹ்வின் தூதர் எங்களிடத்திலே ரஹீமன் ரகீகா, இரக்க குணமுடையவராக மென்மைத்தனம் கொண்டவராக இருந்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எங்க முகத்தை பார்த்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்து விடுகிறது, ஃபக்கத் இஷ்தக்னா அஹ்லனா, நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தை தேடுகிறோம் என்று. இளைஞர்கள் சொல்லும்போது அதுல திருமணமானவர்களும் இருப்பார்கள், புதியதாக திருமணமானவர்களும் இருப்பார்கள், மனைவியின் பக்கம் தேட்டமும் நாட்டமும் உள்ளவர்களும் இருப்பார்கள், அல்லது இளைஞர்களாக ரொம்ப சிறிய வாலிபர்களாக இருந்தால் பெற்றோர்களை காண வேண்டும் என்கிற அந்த தேடலும் அவர்களிடத்தில் இருக்கும். 20 நாள் தங்கிய யாரும் அல்லாஹ்வின் தூதரே நாங்க 20 நாள் ஆச்சு, எங்களுக்கு எங்க உம்மாவை தேடுது, வாப்பாவை தேடுது, எங்கள் மனைவி மக்களை தேடுது அப்படின்னு என்ன செய்யல, யாரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கொண்டே எங்களை பற்றி தெரிந்து கொண்டார். உடனே ஃபஸஅலனா அன்மன் தரக்னா மின் அஹ்லினா, அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க யார் யாரெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாரு, உங்க குடும்பத்தில் இருந்தவங்க யார் யாரு அப்படின்னு கேட்டுட்டு நாங்களும் பதில் சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தினரின் பக்கம் திரும்பி செல்லுங்கள். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் கூட்டமைப்பாக இருந்தாலும் அதனுடைய வலிமையான முதுகெலும்பு என்பது இளைஞர்கள். அந்த இளைஞர்களை கூட்டி வைத்து தங்களிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பது என்பதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல, அப்படிதானே? அப்ப அப்படியாப்பட்ட இளைஞர்கள் தானே ஆர்வத்தோடு தன்னார்வத்தோடு வந்து வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்றோமே, வாலண்டியர்லி அப்படிங்கிற மாதிரி தன்னார்வத்தோடு வந்து அல்லாஹ்வின் தூதரோடு தங்கிய போது கூட 20 தினங்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படைகளை சொல்லி கொடுத்து விட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரு அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை திரும்ப எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அனுப்பி வைத்தார். ஒரு சாம்பிள். இப்படி நீங்க இளைஞர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்துகிட்டாங்க, இளைஞர்களுடைய நலன் சார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன முடிவுகளை கொடுத்திருக்கிறாங்க, இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்வங்கள் என்ன, வழிகாட்டுதல்கள் என்ன அப்படிலாம் பார்த்தா சகோதரர்களே நாம் நினைப்போம் இந்த தூதர் அனுப்பப்பட்டதே இளைஞர்களுக்காக அப்படின்னு. அதுதான் புரட்சியாளர், அதுதான் சீர்திருத்தவாதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதற்கு பேர் கொடுக்க தன்னார்வத்தோடு ஒருவர் வருகிறார். இக்கட்டான நேரம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய போர் வீரர்கள் தேவைப்படுகின்ற நேரம் தான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய எல்லாரையும் அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டாலும் இவருடைய முகத்தை பார்க்கிறார், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வாட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுகொள்கிறார். இதுதான் தலைவர். தலைவர்கள்ங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா சொல்லாமலேயே விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்கள் பெரும்பாலும் தடிக்கு கீழே விழுந்துதான் தெளிவாகுவான். ஆனா சமுதாய தலைவர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்னா தடிக்கு கீழே விழுவதற்கு முன்னரே இப்படி போனா தடிக்கிறோம், இப்படி போனா விழுந்துருவோம் அப்படின்னு தெளிவடையக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். அந்த பக்குவம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராகவும் ஜெயித்து காட்டினார். அரசியலும் ஆன்மீகமும் இரண்டோடு ஒன்று ஒட்டி கொண்டதுதான், இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. ஆனா இரண்டையும் ஒன்றாக சுமந்து கொண்டு ஜெயித்தவர்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் கிடையாது. ஆன்மீகத்தில் தனியாக ஜெயித்திருப்பார், அரசியலில் தனியாக ஜெயித்திருப்பார். ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜெயித்த ஒரு தலைவரை ஒரு கடந்த 5 நூற்றாண்டுகளில் நீங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க சும்மா தேடி பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. அதற்கெல்லாம் மிகப்பெரிய பக்குவமும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பாகவே அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்திருந்தார். அப்போ தானாக தன்னார்வத்தோடு பேர் கொடுக்க வந்த இளைஞரை பார்க்கிறார். அவருடைய முகத்திலே இருக்கிற வாட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம்னு கேட்கல, அதான் நீங்க கவனிக்கணும். என்ன காரணம்னு கேட்டா அது ஒரு நார்மல் கொஸ்டின், அது ஒரு சாதாரண கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா உன்னுடைய பெற்றோர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஹய்யுன் வாலிதாக், உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? ஆமா, வீட்டில் அம்மா இருக்காங்க. அவங்களை பார்த்துக் கொள்வதற்கு யாராவது இருக்கிறாங்களா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நான் மட்டும்தான் அவங்களுக்கு. அப்படியா? அப்ப நீ போய் என்ன செய்ய, உன்னுடைய பெற்றோரோடு சேர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்ய, நீ அவர்கள் விஷயத்திலே நீ ஜிஹாது செய்ய, அவர்கள் விஷயத்திலே நீ போராட்டம் மேற்கொள், அவர்களுடைய பாதங்களை பற்றி பிடித்துக்கொள், அவர்களுடைய பாதங்களின் கீழ் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று தன்னார்வத்தோடு
போரிலே ஈடுபடுவதற்கு பேர் கொடுக்க வந்த ஒரு இளைஞரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில், அந்த கண்களில், அந்த கண்ணுடைய ஒளியில், அந்த ஒளிக்கு உள்ளே தெரியக்கூடிய வாட்டத்தை கண்டெடுத்து அதுக்குண்டான காரணத்தையும் தானே அறிந்து கொண்டு அந்த தோழரை திருப்பி அனுப்பினார்கள். அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்கள் நலனில் எவ்வளவு பெரிய அக்கறையோடு இருந்திருக்கிறார். அதனாலதான் அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா உபதேசம் செஞ்சாங்க. இளைஞர்களுக்கு தனி பக்கத்தை சில மார்க்கத்தில் கொடுத்தாங்க. அவர்களை கல்வி தேடும்படி ஆர்வம் ஊட்டினார்கள். அவர்களுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். இளமையில் இஸ்லாத்தை பின்பற்றுபவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை விவரித்தார்கள். முதுமையில் ஒருவன் மார்க்க பணிகளிலே ஈடுபடுவதற்கு நன்மை இருக்கிறது என்றாலும் இளம் பருவத்தில் அவன் அல்லாஹ்வின் பாதையில் ஒழுக்கத்தோடு வாழும்போது அவனுக்கு அர்ஷின் நிழலின் கீழ் தனி இடம் இருக்கிறது என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அவர்களுடைய வாட்டத்தையும் அவர்களுடைய இயக்கத்தையும் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களே, திருமண வயதை நீங்கள் அடைந்து விட்டால் திருமணம் செய்யுங்கள் என்று வழிகாட்டினார்கள். திருமணம் செய்ய முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு பல கட்டங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியும் திருமண வாழ்க்கையில் நுழைய முடியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நோன்பு உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், அந்த நோன்பு உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் என்று ஆன்மீக வழியையும் காட்டினார்கள். இப்படி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார், இளைஞர்களோடு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களுக்கான ஒரு தூதராகவே நமக்கு தெரியும். சரி, அடுத்து பெண்கள் சொல்லவே வேண்டாம், அப்படிதானா? நான் பலமுறை இந்த கருத்தை என்னுடைய உரைகளிலே குறிப்பிட்டிருக்கிறேன். வளர்ந்த நாடுகள் என்று எதையெல்லாம் இன்றைக்கு உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அது அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடுகள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் எதையெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் அல்லது என்னென்ன மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை பெருமையாக பக்கம் பக்கமாக கட்டுரைகள் தீட்டுகிறார்கள், புத்தகங்கள் எழுதுகிறார்களோ, எந்த நாடுகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருமே தங்களில் பல பேரை பறிகொடுத்து பலி கொடுத்துதான் அந்த உரிமைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வர்றதா இருந்தாலும் சரி, வாகனம் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த உரிமையாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய சொத்துரிமையாக இருந்தாலும் கூட சரி, எந்த உரிமை இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை சதவீதம் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு படிப்பதற்கு எந்த நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சகோதரர்களே, அங்கே அந்த உரிமை அவர்கள் பெறுவதற்கு பின்னால் சுமார் 50 ஆண்டு காலம் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள், அல்லது 100 ஆண்டு காலம் அவர்கள் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள். பல பேர் தங்களை பறிகொடுத்திருப்பார்கள், பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள், அந்த பெண்களுடைய உரிமைக்காக பல பேர் ரோட்டிலே இறங்கி இருப்பார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, அது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னதை போல், பிறந்திருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் தங்களுடைய கண்களில் கருணையை வருவதற்கு கூட வழிவிடாமல் அந்த குழந்தையை அப்படியே புதைக்கக்கூடிய ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல். அந்த செயலை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அறியாமை காலத்தில் செய்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. எப்படியாப்பட்ட உமர் இப்னு கத்தாப், எப்படியாப்பட்ட ஒரு மஷா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அப்படிதானா? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கைக்கு பிறகு நம் அனைவருக்கும் மஷா அல்லாஹ் மார்க்க ரீதியான உணர்வு ரீதியான உணவுகளுக்கு தீனி போடக்கூடிய எல்லா சரக்குகளும் கொண்ட கலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே கூட அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அறியாமை காலத்திலே பல தவறுகள் நிகழத்தான் செய்திருக்கிறது. அது அவர்களுடைய தவறல்ல, அவர்களுடைய சொசைட்டி, அந்த சமுதாயமே அப்படித்தான் இருந்திருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை ஒரு புஷ்ரா, ஒரு நற்செய்தி என்று பிறக்கின்ற குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை மையமாக வைத்து புஷ்ரா என்கிற சிறப்பு செய்ய ஆரம்பித்ததில் இருந்து, கல்யாணம் ஆகும் போதுங்க, மேரேஜ் ஆகும்போது நம்ம வாழ்த்து தெரிவிப்போம்ல, வாழ்த்து தெரிவிக்கும் போதே அந்த அறியாமை கால அரபுகள் எப்படி வாழ்த்து தெரிவிப்பாங்க தெரியுமா? பிர் ரஃபா வல் பனீன் அப்படிம்பா, பிர் ரஃபா வல் பனீன் அப்படிம்பா. அப்படின்னா என்னது? ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ அப்படிம்பா வாழ்த்து தெரிவிக்கும் போதே. அதனாலதான் ஐயாமுல் ஜாஹிலியா, அதனாலதான் அறியாமை கால அரபுகளுங்கிறோம். வாழ்த்து தெரிவிக்கும் போதே பிர் ரஃபா வல் பனீன், ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணாதிக்கம் பிடித்த ஒரு சமூகத்தில் எந்த பெண்களும் இறங்கி எங்களுக்கு அதை உரிமையை தாங்க, எங்களுக்கு இதை தாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. எதை கேட்டிருக்காங்க? தாங்கெல்லாம் எப்பவுமே உங்ககிட்ட இருந்து பாடம் படிக்கிறாங்க, எங்களுக்கும் தனியாக நீங்கள் ஒரு பாடம் சொல்லி தருவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள், அதை தான் கேட்டிருக்கிறாங்க. அது உரிமை சார்ந்த விஷயத்துல வராது, அப்படிதானே? உரிமைங்கிறது எதுல வருது?
அது அவர்களுடைய வாழ்வுரிமை, அவர்களுடைய உடல் உடை ரீதியான உரிமை, அவர்களுடைய ஜீவாதார சம்பந்தப்பட்ட உரிமை. அது எதையுமே எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு 10 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அல்லது ஒரு 100 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ அல்லது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு மூத்த நபி தோழருடைய தலைமையிலேயோ போய் புரோட்டஸ்ட் பண்ணாங்களா, போராட்டம் பண்ணாங்களா? இன்னும் எங்களுக்கு தேவைன்னு அவங்களுக்கு தெரியாத விஷயங்களையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. பிறக்கும் உரிமை, வளரும் உரிமை, வாழும் உரிமை, மார்க்கமயமாக்கப்பட்ட ரீதியில் வாணிபம் செய்கிற உரிமை, மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமை, அந்த மணமகனிடத்தில் மகர் என்கிற மணக்கொடையை பெறுகின்ற உரிமை, அந்த மணமகனுடைய வாழ்க்கை சரியில்லை என்று முடிவெடுத்து விட்டால் ஹுலா என்கிற மனவிலக்கில் ஒரு அங்கமாக கருதப்படுகின்ற அந்த உரிமை, சொத்துரிமை, கல்வி தேடுகின்ற உரிமை, கல்வி போதிக்கின்ற உரிமை. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அதாவது பெண்ணை போக பொருளாக ஆக்குகிற, காட்சி பொருளாக ஆக்குகிற அல்லது பெண்களை சந்தைப்படுத்துகின்ற விஷயம்லாம் இஸ்லாத்துல கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் எது உரிமைகளாக பார்க்கப்படுகிறது? பெண்கள் சந்தை பொருளாக பார்க்கப்பட வேண்டும். அவர்களை ஒரு மெட்டீரியலாக, அவர்களை ஒரு அதவாத்தாக, ஒரு சந்தைப்படுத்தப்படக்கூடிய விதத்தில் இன்னைக்கு பெண்கள் சமுதாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெண் சமூகத்திற்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் அந்த பெண் சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், இந்த அல்லாஹ்வின் தூதர் பெண்களுக்காகவே அல்லது பெண்களின் உரிமைக்காகவே, பெண்களின் மேம்பாட்டிற்காகவே இவர் நபியாக அனுப்பப்பட்டார் என்று நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த நபி பெண்களுடைய விஷயத்திலே, பெண்களுடைய மேம்பாட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்திருக்கும். அப்படிதானே? பெண்களை அடிக்காதீர்கள், பெண்கள் உங்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதம், அந்த பெண்களை சீர் செய்கிறேன் என்று நினைத்து, அந்த பெண்களை நீங்க நேர் செய்கிறோம் என்கிற நினைத்து முதுகெலும்புகளை உடைச்சிடாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் எந்த விஷயம் பிடிக்குமோ அதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எப்படியாப்பட்ட விஷயங்க? எவ்வளவு அற்புதமான ரீதியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்திருக்கிறது. இப்படி நம்ம என்ன செய்யலாம் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை பேசிக்கொண்டே போகலாம். இந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய நேசமும் பாசமும் இருந்தால், ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களையும் இஸ்லாம் என்கிற ரீதியிலே ஒரு பிராக்டிக்கலாக கட்டி போடுகின்ற இடம் எதுன்னு பார்த்தா பள்ளிவாசல் தான். நம்ம தூங்கும் போது முஸ்லீமா தான் தூங்குறோம், எந்திக்கும் போது முஸ்லீமா தான் எந்திக்கிறோம், வியாபாரம் பண்ணும் போது முஸ்லீமா தான் வியாபாரம் பண்றோம், அதெல்லாம் ரைட். ஆனால் என்னை நான் ஒரு முஸ்லீம், நான் இஸ்லாமை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறத பிராக்டிகலா எனக்கு உள்ளார்ந்த ரீதியில என்னை உணர வைக்கிற ஒரு இடம் எது? பள்ளிவாசல். அதை மறுக்கிறோமா நம்ம யாராவது? அல்லாஹ்வை நம்ம எங்க இருந்து வணங்கலாம், அப்படிதானே? அப்புறம் ஏன் நம்ம மக்காவுக்கு போறோம் அடிக்கடி? இங்க இருந்து துவா கேட்டா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேன்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்க தா. எங்க இருந்து துவா கேட்டாலும் அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? அல்லாஹ் பதில் கொடுக்கிறானா இல்லையா? இருந்தாலும் சிரமங்களை பார்க்காமல் ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மக்கா மதீனாவுக்கு போனாதான் நமக்கு மனசு எப்படி இருக்கு? ஒரு ஆறுதலாக இருக்கிறது. எவ்வளவோ சிரமங்கள் அந்த பாதையிலே இருந்தாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒரு உம்ரா செஞ்சா அந்த இடத்துல போய் அல்லாஹ்வை நாம் தொழுவது, அந்த இடத்துல போய் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பது, அந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை பார்க்கும் போது வரக்கூடிய ஆன்மீக உணர்வு என்பது சகோதரர்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒரு காலத்தில் உம்ராவிற்கு செல்வதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அவைகள் இலகுவாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நாடுகளில் இருந்து மாஷா அல்லாஹ் வந்து கொண்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ ஒரு முஸ்லிமுக்கு தான் ஒரு முஸ்லிம் தான் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக அவனுக்கு உணர்த்துகின்ற இடம் எது? பள்ளிவாசல். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து செய்கிற இமாம்களுக்கு உபதேசம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க? முதல்ல எப்படியாப்பட்ட நிபந்தனைகளை போட்டாங்க? ஒரு இமாமுக்கு எல்லாரும் இமாமத்து செஞ்சிட முடியுமா? இல்ல. இருக்கக்கூடியவங்கள யாரு அக்ரவுஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார் அவர்தான் எலிஜிபிள் பர்சன். இமாமாக இருப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்கு சகோதரர்களே? ஊர்ல நீ பெரிய பணக்காரங்கிறதுனால உனக்கு இமாமத் செய்வதற்கு தகுதி வந்து விடுமா? ஊரிலே உங்களுக்கு ஒரு 4-5 வீடுகள் இருக்கிறது, நீங்கள் பெரிய பண்ணையாராக இருக்கிறீர்கள், நிலக்கிழாராக இருக்கிறீர்கள், ஜமீன்தாராக இருக்கிறீர்கள், மிட்டா மிராசுவாக இருக்கிறீர்கள், பெரிய அரசியல் கட்சியிலே அங்கம் வகிக்கிறீர்கள், பல்லாயிரம் கோடிக்கு நீங்கள் பிசினஸ் செய்கிறீர்கள் என்பதனால் இமாமத்திற்குரிய தகுதி உங்களுக்கு வந்துருமா? அக்ரவுஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார்,
இல்லங்க 2-3 பேர் அங்க ஹாஃபிஸாவா இருக்கிறாங்க, யாரை தேர்ந்தெடுக்கிறது? அப்படியா? யார் அலமுஹும் சுன்னா, அவர்களை நபித்த சுன்னாவை நாலேஜ் யாருக்கு அதிகம் இருக்குது? இல்ல அதுலயும் அவங்க எல்லாம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படியா? யார் அக்பருஹும் சின்னா, அவர்கள் யார் வயது மூத்தவங்களா இருக்கிறாங்க? இப்படி எல்லாம் கிரைட்டீரியா வச்சு இப்படி எல்லாம் நிபந்தனைகள் வைத்துத்தான் ஒரு இமாமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அந்த இமாம் அங்க போய் நின்று என்ன செய்யறாரு? எக்ஸ்ட்ராவா பின்னாடி நின்று தொழுகிறவங்க செய்யற ருக்குவு, சஜிதா, சமையல் ஆலிமன் மீதா இந்த மாதிரிலாம் இல்லாம அவர் எக்ஸ்ட்ரா என்ன செய்யறாருங்க? குத்துபா. அது மேல ஏறணும், அது ஹத்தீபு. நான் இமாம பத்தி தான் பேசுறேன். இப்ப மகரிபுக்கு ஒருத்தர் வராருத்தா, அவர் பின்னாடி நின்று நம்ம எல்லாம் தொழுகிறோம். நம்ம செய்யாத எந்த வேலையை அவர் எக்ஸ்ட்ரா செய்யறாரு? ஒன்னே ஒண்ணுதாங்க செய்யறாரு, ஓதுறாரு சத்தம் போட்டு. நீங்க எல்லாம் பின்னாடி சத்தம் போட்டு ஓத முடியுமா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. நானும் அவர் அல்ஹம்துலில்லாஹ் நானும் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்க கூடாது. அவர் ஓதுறத நான் கேட்கணும். அல்ஹம்து சூராவும் மனசுக்குள்ள ஓதிக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இவ்வளவு நிபந்தனைகள் போட்டு சமூகத்தில் அவருக்கு ஒரு மேம்பாடுகளை கொடுத்து இமாம் அப்படின்னு அவரை தனித்துவப்படுத்தி அவரை நிக்க வச்சு அங்க அவர் எக்ஸ்ட்ரா செய்யற ஒரே வேலை ஓதுறது தான், சூரா ஓதுறது தான். இல்ல தொழுது முடிச்சுட்டு எங்க ஊர்ல அஜரத்து கூட்டுதுவா கேட்பாங்க, அதெல்லாம் மார்க்கத்திலே இல்ல. சரி, கூட்டுதுவா ஓதுறதெல்லாம் தொழுகைக்கு அப்பாற்பட்டது. அதாவது மின தக்பீரத்தில் இஹ்ராம் இல தஸ்லீம், தக்பீரத்தில் இஹ்ராமில் இருந்து தஸ்லீம். தஸ்லீம்னா என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சலாம் கொடுக்கிறாரு. இதுவரைக்கும் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதுதான் தொழுகை. அப்ப அந்த தொழுகையில் பின்னாடி நிற்கிற யாருமே செய்யாத ஒரே எக்ஸ்ட்ரா வேலை அவர் முன்னாடி நின்றுட்டு செய்யறது ஓதுறது. அப்ப ஓதுவதில் தான் ஒரு இமாமுடைய வேலையே இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாம்களுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னாங்க, இதா அம்ம அஹதுகுமுன் நாஸ் ஃபல்யுகஃபிஃப், நீங்கள் மனிதர்களுக்கு அதாவது மக்களுக்கு நீங்கள் இமாமத்து செய்யும் போது இமாம்களே கொஞ்சம் குறைத்து ஓதுங்கள். எப்பா ஓதுறது ஒண்ணுதான் இமாம் என்ன செய்யறாரு? அதிகப்படியா செய்யறாரு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாம்களுக்கு உபதேசம் செய்து அனுப்பும் போது ஃபல்யுகஃபிஃப், நீங்கள் கொஞ்சம் குறைத்தே ஓதுங்கள். ஏன்? ஃபைன்ன ஃபீஹிமு ஸகீர், பின்னாடி நின்று தொழுபவர்களில் சில பேர் சிறுபிள்ளைகளாக இருக்கலாம், வல் கபீர் வயதானவர்கள் இருக்கலாம், வல் தஈஃப் பலவீனர்கள் இருக்கலாம், வல் மரீத் நோயாளிகள் இருக்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல வருது ஃபதல் ஹாஜா, தேவை உடைய யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப இந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படாத ஒரு சாரார்னு யாராவது இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதரின் கருணைக்கு உட்படாத ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் நினைத்து எல்லா தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டுதல்களை கொடுத்து எல்லா தரப்பு மக்களுக்கும் சுப்ஹானல்லாஹில் அதீம் ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த நபியின் சுன்னா சகோதரர்களே, எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒன்றாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அது எவ்வளவு நம்ம நேசிக்கணும். அப்ப அந்த நபியின் நேசமும் அந்த நபியின் பண்பாடும் அந்த நபி உருவாக்கிய பண்பியலும் என்னுடைய உள்ளத்தில் போயிட்டா எனக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்ல வாய் வராது, ஹாப்பி நியூ இயர் சொல்லணுமே எனக்கு தோணாது. அப்ப உலக எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படித்தான். உலகம் பூரா ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறான், உலகம் பூரா ஒரு பாதியில போறான். ஏன் தனியா போற? நம்ம தனிமையா போல தனித்துவத்தோடு போறோம் சகோதரர்களே. இதே கலிமாவை நாளைக்கு அவன் சொல்லிவிட்டாலும் அவளும் என்னோடு சேர்ந்து கொள்வான். அதுதான் யூனிக்னஸ், அதுதான் தனிமை, தனித்துவம். இது தனிமையா போறதல்ல. நம்ம தனித்துவத்தோடு போலாம். யாரும் இஸ்லாத்தை ஏற்கலாம், யாரும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது இதுல எங்கே தனிமை? இது ஒருமைப்பாடு, இது தனிமைப்பாடு அல்ல. இது இல்ல, நீங்க யாரும் இதை ஏத்துக்க முடியாது, நீங்க யாரும் இதை பின்பற்ற முடியாது, பட்டால் பாவம் தொட்டால் தீட்டுன்னு உங்க எல்லாத்தையும் நாங்க ஒதுக்கி வைப்போம் நம்ம சொல்றோமா? யார் வேணாலும் படி, யார் வேணாலும் சிந்தி, நீங்கள் படித்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும், உங்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சகோதரர்களே சமூகத்தின் அத்துணை தரப்புக்கும் அனைத்து தரப்புக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தூதர் இந்த அல்லாஹ்வுடைய தூதர். இந்த சமூகத்தில் யாரெல்லாம் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டெடுத்தார்கள். அடிமைகள் இந்த காலத்தில் எப்படிங்க நடத்தப்பட்டாங்க அதெல்லாம் நீங்க படிக்கணும். வரலாற்று இன்றைக்கெல்லாம் மனித உரிமைன்னு எவ்வளவோ பேசுறாங்க. இன்றைக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படியாப்பட்ட சூழலில் மக்கள் இருந்தார்கள், அடிமைகள் என்று பார்க்கப்பட்ட அந்த வர்க்கம் எப்படி நடத்தப்பட்டது. இன்றைக்கும் இந்த ஆண்டான் இந்த சாதிய திமிரிலே சில பேர் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இஸ்லாமிய சமூகத்திலே கூட அது விதிவிலக்கல்ல சகோதரர்களே. இஸ்லாமிய சமூகத்தில் இவர்கள் வெளியே தான் சொல்லிக் கொள்வதில்லையே தவிர சில இடங்களில் இவர்கள் எல்லாம் பெரிய நாங்கள் அந்த காந்தானி அந்த காலத்தை அப்படி பெரிய ஒரு இனத்தோடு ஒரு வர்க்கத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு தனக்கு கீழே உள்ளவர்களை
ரொம்ப கொசுவை விட ஒரு அற்பத்தோடு அற்பத்திலும் சொற்பமாக நடத்தக்கூடிய மனநிலை கொண்ட பல பேர் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ்வை அவர்கள் அஞ்ச வேண்டும். அப்போ கண்டெடுக்கப்படாமல் சமுதாயத்தில் யாரெல்லாம் ரொம்ப ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்து அவர்களை பற்றி சிந்தித்து, நீங்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக அல்லது தவறுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காம்பன்சேஷனாக அடிமைகளை விடுவியுங்கள், அடிமைகளை விடுவீங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த சில ஆண்டுகளிலேயே அல்லது ஒரு சில நூற்றாண்டுகளிலேயே ஒட்டுமொத்தமாக அரபுலகத்தை விட்டு அடிமைகள் என்கிற சாராரே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு தெரியுமா? இன்னைக்கு அடிமைகள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா நமக்கு பதில் இருக்கா? மார்க்கத்தில் அடிமைகள் அடிமை பெண்கள்லாம் சொல்லப்படுது இல்லைங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு அடிமைகள் இஸ்லாமிய சமூகத்தில் அடிமைகள் அடிமை பெண்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? நான் ஒரு ஸ்காலர்ட்டே கேட்டேன், சரியான பதில் இல்லை. ஏதோ ஆப்பிரிக்க நாட்டில் ஏதோ ஒரு நாட்டின் பேரை சொன்னார், பட் அது குறித்து தரவுகளும் வரவுகளும் சரியாக இல்லை. அப்ப அந்த அளவிற்கு மாஷா அல்லாஹ் சமூகத்தில் எது ரொம்ப ரொம்ப மோசமான முறையிலே ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்துச்சோ ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்தையே வென்றெடுத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்த ஒரு புனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. எந்த தப்பு செய்றியா? அடிமைகளை விடுவி. சத்தியம் இதா ஏதா இருந்தாலும் அல்லாஹ் அக்பர், அடிமைகளை விடுவி, அடிமைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களை விடுவித்து அவர்களையே திருமணம் செய்து கொள். இப்படியே பல்வேறு விதமான ஒரு கருத்துக்களை சொல்லி, புரட்சி கருத்துக்களை சொல்லி அந்த சமூகத்தை வென்றெடுத்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுங்கிறது சகோதரர்களே உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய வரலாறாக இருக்கணும். இந்த நபியை நம்ம உயிரை விட மேலாக நேசிக்கணும். நபியை நேசிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாய் வழியாக சொல்லுகின்ற வார்த்தைகள்ல. முதலில் அந்த நபியினுடைய வாழ்க்கையை, நபியை நம்பணும். நம்ம முதல்ல நபி உண்மை, இந்த நபி சொன்னதெல்லாம் உண்மை, இந்த நபியின் சுன்னா உண்மை, அதை பின்பற்றினால்தான் நமக்கு ஈருலக வெற்றி அப்படிங்கறத நம்ம முழுமையா நம்பணும். இந்த நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படிக்கணும். இந்த நபியினுடைய சுன்னாவை பரப்பணும். அந்த நபியினுடைய சுன்னாவிற்கு ஒரு பாதிப்பு என்றால் அதற்கு எதிராக பொங்கணும், அல்லது குறைந்தபட்சம் மனதில் ஒரு வருத்தமாவது வரணும். அந்த நபி சொல்லி கொடுத்த துவாக்கள், திக்ருகள், அதையெல்லாம் அதிகம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லணும். அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், இந்த மறுமையில் இந்த நபியை பார்க்கக்கூடிய பாக்கியம், இந்த நபியை சந்திக்கக்கூடிய பாக்கியம், இந்த நபியோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடத்தில் உருகி கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு சிறப்பான ஒரு எண்ணத்தையும் செயல்பாடுகளையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். நாமும் நம்முடைய சந்ததிகளும் அந்த நபியை நம்முடைய உயிருக்கு மேலாக நேசித்து அந்த நபியினுடைய சுன்னாவை கள்ளங்கவடமில்லாமல் பின்பற்றி அந்த நபியினுடைய கலாச்சாரத்திற்கு உயிரூட்டக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் காத்து பிரமத ஆதிக்கத்தில் இருந்தும் பிரமத கலாச்சாரத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் முற்றிலுமாக காத்தருள்வானாக என்று வேண்டி இன்றைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.